ஸோ இன்டர்னல் ப்ளீடிங்னா வந்து உள்ளேயே இன்டர்னல்னா உள்ளேயே வந்து ப்ளீடிங், அதான் ரத்தம் கசிகிறது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து மஸ்குலர் பெயின்னா வந்து தசைலாம் வலிக்கிறது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபீவர், அதாவது ஜுரம் வருது. நெக்ஸ்ட் அனிமியானா வந்து ரத்த சோகை. நெக்ஸ்ட் பிளாக்கேஜ் இன் இன்டெஸ்டைனல் பேசேஜ்னா வந்து குடல்ல வந்து அடைக்கிறது. எக்ஸ் ஆஃப் தி பேரசைட் ஆர் எக்ஸ்பெக்டட், அதாவது இந்த பேரசைடோட எக்ஸ்லாம் வந்து இப்போ இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்களா அவங்களோட ஃபீசிஸ், அதாவது டூ பாத்ரூம் வழியாக தான் வந்து வெளியில் வராங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அந்த சாயிலில் அவங்க வந்து சாயிலில் கலந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வாட்டர் பிளான்ஸ் அந்த மாதிரி பர்சன் வந்து இது அதான் வெளியில் இது பண்ணுறாங்கல்ல, ஃபீசிஸ் மேட்டர்லாம் வந்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்த்தி பர்சனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்றது வந்து நடக்குது. ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர், அந்த இன்ஃபெக்ஷன் பட்ட வாட்டரோ வெஜிடேபிளோ இல்லைனா ஃப்ரூட்டோ ஈலாம் வந்து உட்காந்து இங்கே வந்து உட்காந்துருக்கும், அது மூலியம் இந்த மாதிரி பரவலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஈன்றது மென்ஷன் பண்ணல, சும்மா சொல்லலாம். ஈன்றது நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், புரியுதுக்காக. உச்சரியா ப்ரௌன் கிராஃப்டி, டபிள்யூ மலாய், அதான் உச்சரியா மலாய். ஸோ இது வந்து ஒரு ஃபிலரல் வார்ம். உச்சரியான்றது இந்த வார்த்தை வந்துச்சுனாலே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா எலிஃபென்டாசிஸ் தான், அதாவது யானைக்கால் நோய். ஓகே, இது வந்து என்ன சொன்னாங்க, அஸ்கரைசிஸ் ரவுண்ட் வார்ம். இதை பற்றி நம்ம படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்டர்னல் ப்ளீடிங், அதை குடலில் அடைக்கும், ஃபீவர் வரும், அனிமியா வரும், மஸ்குலர் பெயின்லாம் வரும். நாங்கள் உச்சரியான்றது வந்து யானைக்கால் நோய். இது வந்து ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆகும் ஆர்கான்ஸில். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்லாம் நல்லா வீங்கி இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஒரு கால் வந்து நல்லா பெருசாக வீங்கி மாதிரி இருக்குல்ல, அதுதான் சொல்லுவாங்க. இந்த லிம்பட்டிக் விசலில் இது வந்து லோயர் லிம்ஸில் தான் இந்த டிசீஸ்ன்றது வரும். ஸோ இது நம்ம வந்து எலிஃபென்டாசிஸ்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபிலராசிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ஜெனிட்டல் ஆர்கன் ஆல்சோ அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்ன்றது இந்த இடம். நெக்ஸ்ட்டு இதோட ரிசல்ட் கிராஸ் டிஃபார்மேஷன். கிராஸ் டிஃபார்மேஷன்னா வந்து அதோட இந்த மாதிரி இருக்க வேண்டிய கால் இந்த மாதிரி ஆயிருக்குல்ல. ஸோ இது நார்மலாக இருக்க வேண்டிய இடம்லாம் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குல்ல, அதுதான் சொல்ல வராங்க. இது இந்த பேத்தோஜன்றது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஹெல்த்தி பர்சன்ஸுக்கும் பைட் ஆஃப் ஃபீமேல் மஸ்கிட்டோ வெக்டர். கொசு இப்போ இன்ஃபெக்டட் பர்சனை கடிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்க பர்சனை போய் கடிச்சுன்னா அவங்களுக்கும் இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து மஸ்கிட்டோ தான் இதில் வந்து வெக்டராக இருக்காங்க, அது கேரியராக இருக்காங்க, இதில் நோயை பரப்புறாங்க. மெனி ஃபங்கை, இப்போ ஃபங்கையை பற்றி படிக்கலாம். ஃபங்கைனா என்ன, பூஞ்சை. ஸோ ரிங் வார்ம்லாம் வரும்ல, படத்தாமலன்னுவோம். சரியா, அது வந்து காஸ் பண்ணுறது யாருன்னா வந்து மைக்ரோஸ்போரியம், ட்ரைகோபைட்டான், எபிடெர்மோபைட்டான், இவங்கெல்லாம் வந்து ரிங்வார்ம் காஸ் பண்ணுறதுக்கான காமனான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுறாங்க மேனுக்கு, அதான் மனுஷனுக்கு. இது ரிங்வார்ம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும், ஸ்கேலி லெஷனாக இருக்கும், அண்ட் வேரியஸ் பார்ட் ஸ்கின்ல எந்த ஒரு பார்ட்னாலும் வந்து நெக்ஸ்ட் நெயில்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப்ஸ். அப்புறம் மெயின் சிம்டம்ஸ் அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபங்கை. படத்தாமரை. ஸோ ட்ரைனாக எனக்கு காஞ்சி போன மாதிரி வறட்சியான மாதிரி இருக்கும். ஸோ ரிங்வார்ம் வளர்கிறதுக்கு வந்து அதை கொஞ்சம் பழம் வளர்கிறதுக்கு வந்து ஈரப்பதமும் அதேமாதிரி வந்து ஹீட்டாக இருந்ததுன்னா வந்து பழம் நல்லா வந்து பரவும். இந்த சிம்டம்ஸ் வந்து என்ன நடக்கும், பழதம்மன் வந்து அது என்ன பண்ண அரிக்கும், அரிச்சு வந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ ஃபங்கை வளர்கிறதுக்கு க்ரோ ஆனால் அது மாய்ஸ்சராக இருக்கணும். அதேமாதிரி அது வந்து கை இருக்குல்ல, கை கால்ன்றது இப்படி இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கை நாக்கள் கீழே வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அந்த காலோட ஜாயின்ட்ஸ்க்கு இங்கே நடுவில் வரும், அதான் சொல்கிறாங்க. ஃபங்கை க்ரோ ஆகுதுன்றது ட்ரிவியோ ஸ்கின் ஃபோல்ட்ஸ்
ஸ்கின் ஹோல்ஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் கிராயின் ஆர் பிட்வீன் தி டோஸ் ஆண்ட வரலாம் அப்படின்னு இருக்காங்க. ரிங் வார்ம்ஸ்ன்றது வந்து சாயில், அதான் ரிங் வார்ம்ன்றது என்ன பங்கை தானே, அது வந்து சாயிலில் இருக்கும். நம்ம டவல் யூஸ் அப்படின்னா டவல் இப்போ இன்ஃபெக்டட் பர்சனே இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு படம் இருக்குன்னு வைங்களா, அவங்க வந்து டவல் யூஸ் பண்ணுறதால நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹெல்த்தியாக இருக்குது. நமக்கு படம் வந்தது அவங்களோட துணியத்தை மாற்றி போட்டுக்கிறதுனாலையும் சீப்பை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறதுனாலையும் நெக்ஸ்ட் இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்கிட்டேருந்து அப்படின்னா நம்மளுக்கும் வந்துடும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம்னா பப்ளிக் ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன். ஓகே, அதாவது டெய்லி குடிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க யூஸ் பண்ண சோப்பு, சீப்பு, ஷாம்பு எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண டவல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான க்ளீனான ட்ரிங்க்ஸ் தான் நம்ம வந்து அதை தண்ணி குடிக்கிறது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து வாட்டர், நெக்ஸ்ட்டு ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் இது எல்லாமே வந்து நல்லா கழுவி சுத்தமாக சாப்பிடணும். ஏர்பார்ன், ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர்பார்ன் டிசீஸ் எதுனா நிமோனியாவும் காமன் கோல்டு ஏர்பார்ன் டிசீஸு. நெக்ஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுட்டு மூலியமாகவும் வாட்டர் மூலியமாகவும் ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அது வந்து டைஃபாய்டு இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர் மூலியமாக, அது டைஃபாய்டு. ஏர்பார்ன் டிசீஸ்க்கு வந்து நிமோனியா அண்ட் காமன் கோல்டு அண்ட் அடிஷன் மெஷர். இந்தமாரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்கும் அவங்ககிட்டலாம் வந்து நம்ம வந்து அதை கூட நின்று பழகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து பழகிக்கிறது பெஸ்ட்டு. இந்த மலேரியா அண்ட் ஃபிளராசிஸ்ன்றது இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இன்செக்ட் வெக்டர் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது. இது எப்படி தவிர்க்கலாம்னா வந்து பக்கத்தில் வந்து நம்ம வீடு பக்கத்தில் இருக்க குட்டை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, தண்ணி எங்கன்னா தேங்கி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த கொசுங்கெல்லாம் முட்டை போட்டு அவங்க வந்து ரெகுலர் கொசு வராமல் இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணணும். அண்டு எங்கன்னா வந்து தண்ணியில் போட்டு தண்ணி இருக்குன்னா வந்து அங்கே வந்து மஸ்கிட்டோ லார்வேலாம் இருக்குன்னா அங்கே நம்ம வந்து கேம்பூசியான்ற ஃபிஷ்ஷை நம்ம அங்கே வந்து எடுத்துன்னு போய் விட்டோம்னா அது மஸ்கிட்டோ லார்வேவை சாப்பிட்ரும். நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து வீட்டில் வந்து நம்ம மஸ்கிட்டோ நெட், அதை கொசு வலை இருக்கலாம், அதை வாங்கி வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறதுலாம் போட்டு விட்டோம்னா பூச்சிங்கெலாம் வராமல் இருக்கும். அதான் இந்த சேரு சகதியாக இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துலாம். டோர் அண்ட் விண்டோன்றது வந்து ப்ரொவைட் மீஷ் ப்ரிவென்டிவ், அதாவது அதுலேயும் வந்து கொசு வலைலாம் போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா இல்லை கதவு சாத்தி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொசு உள்ளே என்ட்ரி ஆகாது. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆனது வெக்டர் பாண்ட் இது இன்சிடென்ட்ஸ் எதுனா வந்து மஸ்கிட்டோ, ஏரிஸ் மஸ்கிட்டோன்ற இந்த ஏரிஸ் மஸ்கிட்டோ இது பரப்புறது என்ன டெங்கு அண்ட் சிக்கன் குனியான்றது பரப்புது மெனி பார்ட் ஆஃப் இந்தியாவில். ஓகே, ஸோ நம்ம வந்து வேக்சின்லாம் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா வந்து இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்க்காக நம்ம இம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கிறதுக்காக. ஏன்னா வந்து கம்ப்ளீட்லி எரடிகேட் இது வந்து நான் கண்டிப்பாக சாவு நிச்சயன்ற மாதிரி இருக்க டிசீஸ் கிட்ட இருந்தால் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்மால் பாக்ஸ்ன்ற நோய் சொல்கிறாங்க. ஸ்மால் பாக்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக டெட்லிங் டிசீஸ் இது. ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணோன்னா வந்து வேக்சின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ்ன்றது வந்து என்ன போலியோ, டெப்தீரியா, நிமோனியா, டெட்டனஸ் இதெல்லாம் வந்து நம்ம வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டிசீஸாக இருந்ததுனாலும் சரி நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம பாடி வந்து ரெடியாகி ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்கவரி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது வந்து ட்ரக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு டிஸ்கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரக்ஸு எஃபெக்டிவ் இன்ஃபெக்ஷனுக்கு எதிரான டிசீஸ்க்கு எதிரான மருந்துலாம் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம்ல அதை சொல்ல வராங்க. இம்யூனிட்டின்னு பார்க்கும்போது 2 வகையாக இருக்குது, இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டின்றது இருக்குது. ஸோ இன்னேட் இம்யூனிட்டின்றதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. இன்னேட் இம்யூனிட்டின்றதுல ஃபிசிக்கல் பேரியர் யாருன்னா நம்ம பாடியில் இருக்க ஸ்கின், நம்ம பாடியில் வந்து தோல் மேலே கவர் ஆகிருக்குல்ல அந்த தோல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது மைக்ரோ ஆர்கானிசம்லாம் உள்ள என்ட்ரு ஆகாமல். மியூக்கஸ் கோடுன்றது வந்து ரெஸ்பிரேட்டரி பாசேஜ், நம்ம மூச்சு விடுறோம்ல அந்த பாசேஜ் இருக்குல்ல ரெஸ்பிரேஷன் அங்கே வந்து எபிதிலியமால லைன் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லையும் சரி யூரோஜெனிட்டல் ட்ராக்ட்லையும் சரி